கேரட் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஊட்டி, கொடைக்கானல் போன்ற பகுதியில் வந்து நல்லா விளையுது. கேரட்டில் வந்து விட்டமின் ஏ நிறைய இருக்கனால கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. அதனால் வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் வந்து கேரட் வந்து உணவில் சேர்த்துக்கணும். கேரட்டில் வந்து கூட்டு, பொரியல், அது மாதிரி அவியல் கூட சேர்த்து செய்யலாம். இல்லைன்னா சாம்பார் கூட சேர்த்து செய்யலாம். இல்லைன்னா சாலட் கூட பச்சையாகவே சேர்த்து சாப்பிடலாம். இப்போ நம்ம கேரட் பொரியல் செய்யலாம். அதுக்கு முதல்ல வந்து கேரட் எடுத்து அதுக்கு வந்து நல்லா கழுவிக்கிடணும். அதில் மேல் பாகம் கீழ்ப்பாகலாம் நீக்கிடணும். நீக்கிட்டு அதோடைய தோலையும் அந்த மாதிரி சீவி எடுத்துடணும். எடுத்துட்டு அதில் வந்து நல்ல அதை வந்து தோல் சீவின பிறகு அதை வந்து நல்லா சின்ன சின்னதாட்டு பூ போல் அந்த கேரட்டை வந்து சீவி எடுத்துடணும். அப்புறம் வானலியை வந்து அடுப்பில் வச்சு அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். அந்த எண்ணெய் காஞ்சதும் முதல்ல கடுகு சேர்க்கணும். கடுகு அடுத்தது வந்து சீரகம், ரெண்டும் நல்லா வந்து பொரிய விடணும். அது நல்லா பொரிஞ்சதும் அதுக்கு அடுத்ததாட்டு சின்னதாட்டு நல்லா நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், ஒரு இஞ்சி, அது மாதிரி 2ஆக கீறி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், ஒரு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுவும் கொஞ்சம் நேரம் வதக்கணும். அதுக்கப்புறம் அதில் வந்து பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், உப்பு அதையும் போட்டு நல்லா ஒருக்கா வதக்கிட்டு அப்படி சீவின அந்த கேரட்டையும் அது கூடயே போட்டு நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அதை வந்து நல்லா வேக விடணும். அது வெந்ததும் நல்லா நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயும் போட்டு கிளறி அதை இறக்குனா நல்ல கேரட் பொரியல் ரெடி ஆகிட்டு. இந்த கேரட் வந்து நம்ம வந்து சாதத்தோடு சேர்த்து சாப்பிடலாம். இது வந்து நம்ம கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது.